13 ஆகஸ்ட் வருஷம் 2026. இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான இடம் வந்திருக்கு பாருங்கள். இந்த இது ரோடு மண் ரோடு தான். மண் ரோடு வந்து ஒரு 200 மீட்டர் இருக்கும் தார் ரோட்டில். தார் ரோடு பக்கம் தான். ரொம்ப நல்ல உழவு போட்டு இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பூரா செம்மண் பூமி தான். தண்ணி வசதி இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. நல்லா பார்க்குறதுக்கும் ஒரு அருமையான இடம். சமமாக இருக்கும், மேடு பள்ளம் இதுகள்லாம் இருக்காது. வரப்பு கட்டினது தான் நமக்கு தெரியுது பாருங்கள். அழகான இடம். நீங்கள் கொஞ்சம் மண் பாதையில் வந்தோம்னாக்கா நேராக இந்த இடத்துக்கே வந்துடலாம். லாரி முதல் கொண்டு காரு ராரி எல்லாமே போகும் இதுக்குள்ளே. அதனால் இடம் வந்து ஒரு சூப்பரான இடம் அமைஞ்சிருக்கு. இப்போ கூட நல்லா விவசாயம் பண்ணுறாங்கடா. இந்த வறட்சியில் மழைகளெல்லாம் இல்லை. நல்லா வறட்சியில் இந்த மாதிரி புஞ்ச விவசாயம் தான் பண்ணுவாங்க. அதாவது நெல் நட முடியாது, பாக்கி எல்லா விவசாயம் பண்ணிக்கலாம். ஏன்டா நெல்லுக்கு வந்து தண்ணி தேங்கி நிற்கணும். இதில் வந்து தண்ணி அவ்வளோவா தேங்கி நிற்காது. அதனால் தண்ணி கட்டினதுமே உடனே தண்ணி கீழே பூராமே செம்மண் பூமி. அதனால் உறிஞ்சிடும். நல்ல ஒரு செம்மண் பூமின்றதுனால எந்த விவசாயம் போட்டாலும் சூப்பராக வரும். எல்லா வசதிகள் எப்படி போட்டாலும் அருமையான ஒரு இடம்தாங்க வந்திருக்கு இப்போ நம்மக்கிட்ட. இது உங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுனாக்கா அங்கேயே லோக்கலில் தான் இருக்காங்க. நம்ம அப்படியே லோக்கலில் கேட்டு ரேட்டு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாங்கனாக்கா அவங்க ரேட் சொல்லுவாங்க. அப்போயே நம்ம ஒரு அட்வான்ஸை கொடுத்துடலாம் பிடிச்சிருந்துச்சுனாக்கா. வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலேயின் பட்டாக். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான இடம் தான் வந்திருக்கு. நல்ல விவசாயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் கூட நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் வந்து 2.5 ஏக்கரு. இங்கே இருக்கிறது டோட்டலாக 5 ஏக்கர் இருக்குது. 2.5 ஏக்கர் மட்டும் இப்போ கொடுக்குறாங்க. அந்த 2.5 ஏக்கர் இப்போ தரல, பின்னாடி தருவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணன் தம்பி பங்கு. நம்ம வந்து 2.5 ஏக்கர் மட்டும் இப்போ நமக்கு விலை சொல்லியிருக்காங்க. ஒரு ஏக்கர் வந்து 15 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சல இந்த ரேட்டு தான் போகுது. வேணும்னா 1 ரூபா 2 ரூபா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கர் 15 லட்சத்துக்கு 2.5 ஏக்கர் நம்மக்கிட்ட வந்திருக்கு. நம்ம தேவை பக்கத்தில் இடம் தேவைன்னு சொன்னால் இன்னொருத்தர் பங்கு இருக்குது, அது ஒரு 2 ஏக்கர் வாங்கிக்கலாம். 2.5 ஏக்கரு பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது. நம்ம பிடிச்சிருந்துச்சுனாங்க, இந்த இடம் நமக்கு பிடிச்சிருச்சுனாக்கா நம்ம ஒரு 2.5 ஏக்கரை வாங்கினோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த இடத்துல நமக்கு போதுமான அளவுக்கு இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னாக்கா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போனோம்னாக்கா சிறுமலை வரும். சிறுமலையில் தான் அதிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போனோம்னாக்கா கல்லுப்பட்டின்னு ஒரு ஊர் வருது. அந்த கல்லுப்பட்டியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இடம் வந்து சூப்பரான இடங்க. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு பிடிக்கும். இப்போயே விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த வறட்சியில் கூட விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே சூப்பரான இடம். இப்போ விவசாயம் தண்ணி பாயிற அளவுக்கு இருக்கிறதுனால எல்லா இடமுமே விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்து பாருங்கள், நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. நல்லா தண்ணி இருந்தால் தான் இந்த மாதிரி விவசாயம் பண்ண முடியும். இப்போ வேறு இடங்கள்லாம் மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஏரியாவில் நமக்கு வேணுன்ற அளவுக்கு கிணத்துலேயும் போர்லேயும் தண்ணி இருக்குது. இவங்ககிட்ட கிணறு இல்லை, போர்வெல் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. தண்ணி வந்து நல்லா ஒரு சூப்பரான இடம் அமைஞ்சிருக்குங்க. தண்ணி வசதியோடு இருக்குது. காயெல்லாம் பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்கு. கொத்தவரங்காய் தான் இது. கொத்தவரங்காய் போட்டிருக்காங்க. கொத்த அவரங்காயின்னு சொல்லுவாங்க. இது கடையில் கூட விற்கும், பார்த்துருப்பீங்க. அந்த காய் தான் இந்த செடியில் பாருங்கள், தெளிவாக தெரியுது பாருங்க. கொத்தவரங்காய் தான். அந்த செடியை எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். மண் வந்து ஒரு நல்ல செம்மண் பூமின்றதுனால எந்த விவசாயம் பண்ணி தண்ணி மட்டும் நம்ம பாய்ச்சினோம்னாக்கா விவசாயம் இதுமாரி தான் சூப்பராக வரும். இந்த கொத்தவரங்காய் செடியவே நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா ஈல்டு இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்களே தோட்டத்துக்காரங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க நம்ம இதில் மொத்தம் வந்து 3 ஏக்கர் இருக்குது. இந்த பாருங்கள், கொத்தவரங்காய் தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெரிய காயாக இருக்குது பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்லாம் பார்த்துருப்பீங்க. இதுமாரி சூப்பராக எந்த விவசாயம் பண்ணாலும் இந்த ஏரியாவில் வந்து சூப்பராக வரும். இந்த காலத்தில் வெயில் காலத்தில் வந்து நம்ம மழை பெய்யாததுனால தண்ணி வசதியோடு எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும். அதுவும் இல்லாமல் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு நல்ல செம்மண் பூமி தான். சுத்தூக்க மலையெல்லாம் இருக்குங்க. அங்கிட்டு பாருங்கள், அங்கிட்டு மலை இருக்குது, இங்கிட்டு மலை இருக்குது. பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.